கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். திமுகவினுடைய மாநிலங்களவை வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதிமுக என்ற வரைக்கும் அவங்களுடைய யார் யார் வேட்பாளர்ன்றதை அறிவிக்காத சூழல்ல திமுக தற்போது தன்னுடைய வேட்பாளர் யார் என்று அறிவித்தது தமிழ்நாட்டு அரசியல மிகப்பெரிய பேசுபொருள் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவது வரை வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி கவலைப்படாமல் முதலில் தேர்தல் களத்திற்கு வருகின்ற இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். அது ஆரம்பத்திலிருந்து அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. எம்ஜிஆர் காலத்தில், அம்மா ஜெயலலிதா காலத்தில் இதே மாதிரி அங்கே நடந்துச்சு. முதல் நேரம் அவங்க அறிவிச்சிருப்பாங்க. இது டெட் பாடி. நம்முடைய எடப்பாடி காலத்தில் அறிவிக்க முடியாது. யார்கிட்ட பணம் வாங்கலாம்? உதயகுமார் கூட இன்னைக்கு சொல்லியிருக்கேன். அவன் யார் இந்த கட்சிக்கு? இன்னைக்கு பேசியிருக்கான். இந்த கட்சியில் பொதுச்செயலாளர் பேசலாம். இன்னைக்கு நாங்கள் கலந்து பேசி அறிவிப்போம்ருக்கேன். அவன் ஒரு ராமநாதபுரத்தில் ஒரு பெண் வேட்பாளர் ஏடிஎம்கேல் நின்ற வேட்பாளர்கிட்ட பணம் பேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கிடைச்ச தகவல், உன்னை ராஜ்யசபா எம்பி ஆக்குறோம்னு சொல்லி ராமநாதபுரத்தில் தேர்தல் களத்தில் நின்ற ஒரு பெண் அதிமுக பழைய வேட்பாளர்கிட்ட நேற்று இரவு முழுதும் பேரம் பல கோடி ராஜ்யசபா வாங்கி தரேன்னு எனக்கு கிடைச்ச செய்தி. அதனால் அவன் பேட்டி கொடுக்குறேன், நாங்கள் கலந்து பேசுவோம். இவெல்லாம் அந்த கட்சிக்கு, எம்ஜிஆர் உருவாக்கின கட்சிக்கு, அம்மா உருவாக்கின கட்சிக்கு பொதுச்செயலாளர் எடப்பாடியா மொட்டை உதயகுமாரா? அவன் சொல்லிருக்கேன், நீங்கள் நாங்கள் கலந்து பேசி அறிவிப்போம். என்ன கலந்து பேச போகிறேன்? அதில் நடிகை விந்தியாவுக்கு 4 பேர் சிபாரிசு பண்ணுறேன். இங்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸுக்கு இல்லைன்ட்டாரு. தேமுதிகவுக்கு வாக்குறுதி கொடுத்துவிட்டு அந்த அம்மா கடைசி வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க, இன்னும் நேரம் இருக்குது கடைசி வரைக்கும். ட்ரெயின் கிளம்பி போயிடுச்சு. பொறுமை கடலோட. அதாவது ஆர்ஏசி கொடுப்பேன், வெயிட்டிங் லிஸ்ட் கொடுப்பேன். செங்கல்பட்டுக்குள்ளே கொடுத்துருவாங்க டிக்கெட்டு. வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்தா வண்டி திருச்சி வந்துச்சு, மதுரைக்கு வர வண்டி. இன்னும் நீ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கியாம்மா? அதனால நம்பிக்கையின் துரோகி யாரு? தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்பிக்கைக்கு விரோதமாக துரோகத்தை லேகியமா செஞ்சு விற்பனை வியாபாரி யாருன்னு கேட்டா, லேகியமா செய்யலாம் மாத்திரையாக செஞ்சு விற்கக்கூடிய ஆள் தான் எடப்பாடி பழனிசாமி. சசிகலாவுக்கு செஞ்ச துரோகத்தை விடவா பிரேமலதாவுக்கு கூட பண்ண போறாரு? பிரேமலதா யோசிச்சு பாருங்க. சசிகலா அம்மா தான் முதலமைச்சர் ஆக்குச்சுமா. ஊர்ந்து தவழ்ந்து போய் பதவி வாங்கினாரு. அந்த அம்மாவே தூக்கி விட்டு உட்காந்துருக்காரு. இப்போ அப்படிப்பட்ட நன்றி நீ இலக்கணம். நன்றியை அவர்கிட்ட கேட்டால் மாத்திரையாக செஞ்சு கொடுப்பாரு. துரோகம் தான் இருக்குது, சாப்பிடுங்கன்னு. அதனால் துரோகத்தின் மாத்திரை வியாபாரி எடப்பாடி. அந்த மாத்திரையை செஞ்சு கொடுக்குறவங்க தான் உதயகுமார். நீங்கள் தான் ரெட்டை மாட்டு வண்டியில் மாடு 2 மாடை போட்டு போகிற மாதிரி இங்கிட்டு துரோகம் நன்றி நீ இலக்கணம்னு போட்டு நீங்களை கொண்டு போகணும். 2 பேர் மாட்டு வண்டியில், எடப்பாடியும் உதயகுமாரியும். நிலவரம் இன்னைக்கு திமுக அறிவிச்சிருக்கிற வேட்பாளரில் பல்வேறு விமர்சனங்கள் வருகின்றது. கமலஹாசனுக்கு கொடுக்கலாமா? திமுக பார்ப்பன எதிர்ப்பான கட்சி, கொடுக்கலாமா? அதிமேதாவில் சில பேர் பேசுகிறாங்க. திமுக பார்ப்பனருக்கு எதிரான கட்சி அல்ல. பெரியார் திராவிடர் கழகம் ஆரம்பித்தார். ஏன்னு கேட்டால் திராவிடர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிடர் கழகம். இங்கே பார்ப்பனர்களுக்கு இடம் இல்லை திராவிட கழகத்தில். அண்ணா ஆரம்பிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. திராவிடர் இருக்கும். அண்ணா திமுகவில் திராவிட அப்படின்னு இருக்கும், இருக்காது. பார்ப்பனிய கொள்கைகளை, சனாதன கொள்கைகளை, வர்ணாசிரம கொள்கைகளை, பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் கமலஹாசனை பொறுத்தளவில். அவர் பார்த்தசாரதி அவர் பேர். ஆனால் அவர் என்றைக்குமே மயிலாப்பூர் பார்த்தசாரதியாக பார்ப்பனராக இல்லை. அவர் உங்களோட ஹாசன். அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் பாருங்க, சாருஹாசன், கமலஹாசன். காங்கிரஸ் குடும்பம். கமலஹாசன் குடும்பம் காங்கிரஸ் குடும்பம். கமலஹாசன் பாபர் மசூதியை இடிக்கப்பட்ட நாளிலிருந்து மத சார்பற்ற கொள்கைக்கு வலிமையான குரல் கொடுத்து வருகிறார். கலைஞரை பொறுத்தளவில் தனிப்பட்ட பார்ப்பனர் யாரையும் விமர்சனம் பண்ணதில்லை. பார்ப்பனியத்தோடு இருக்கக்கூடிய விமர்சனம் பண்றான். சங்கராச்சாரியரை கூட கைது செய்து சிறையில் அடைக்கும் போது கலைஞருக்கு வேண்டிய காவல்துறை அதிகாரிட்ட சொல்லி பாமி அவர் சாமியாரை தான் நம்ம கொடுமைப்படுத்தாமல் உள்ளே கொண்டு கொண்டிருக்காரு.
இது இறக்கப்படக்கூடியதுதான். சங்கராச்சாரியார் சங்கராமனை கொலை செய்த வழக்கில் கூட அவரை சிறைக்கு அனுப்பும் போது கூட பாவப்பட்டவர். திருச்செந்தூரில் சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒரு அதிகாரியை கொண்டுட்டாங்க கோயிலில், வைர இதை களவாண்டுட்டு. அதற்கு நடைப்பயணம் போனவர் கலைஞர். ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தவர் கலைஞர். அதனால் தனிப்பட்ட முறையில் பார்ப்பன எதிர்ப்பு அல்ல. ரெண்டாவது, பார்ப்பன குணத்தோடு கமலஹாசன் இல்லை. ஒரு இந்தியா கூட்டணியை வலிமையாக ஆதரிக்கிறார். தேர்தல் நேரத்தில் இந்தியா கூட்டணியை 40 தொகுதியில் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அதனால் அன்றைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் உங்களுக்கு நான் ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லி, எடப்பாடி எங்கே ஸ்டாலின் எங்கே, எடப்பாடியை நீயே யோசிச்சுப்பாரு. சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். தேர்தல் வாக்குறுதியில் கூட சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம், அதை செய்கிற இயக்கம் தான் திமுக. அந்த அடிப்படையில் சொன்ன வாக்குறுதியின் அடிப்படையில் தான் நம்முடைய கமலஹாசனுக்கு இன்றைக்கு ராஜ்யசபை சீட்டு கொடுத்ததை நாட்டு மக்களும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் மதச்சார்பற்ற கூட்டணி தோழர்களும் வரவேற்கிறோம். கமலஹாசனுக்கு பாராட்டு தெரிவிக்கிறார். ரெண்டாவது சல்மா, சிறுபான்மை மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இன்னைக்கு பாரதிய ஜனதா இந்தியா முழுவதும் ஒரு சிறுபான்மை இஸ்லாமிய சேகரை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை. உத்தரப்பிரதேசம் போன்ற பெரிய மாநிலங்களில் ஒருவர் கூட இஸ்லாமியர் எம்எல்ஏ இல்லை. இதான் பாஜக கொள்கை, இதான் RSS கொள்கை. இஸ்லாமியர் இந்த நாட்டில் வாழலாம், ஆனால் அவன் இரண்டாந்திர குடிமகனாக வாழ வேண்டும். அவனுக்கு வாக்குரிமை இருக்கக்கூடாது. அவன் இந்த நாட்டில் பிச்சைக்காரனாக இருக்க வேண்டும். இதான் பாஜக கொள்கை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய இயக்கம் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய இயக்கம் மிகப்பெரிய அளவில் சல்மா அவர்கள் சாதாரணமாக பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து தலைவி, பெண்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படை உள்ளாட்சியில் கொடுக்கப்பட்டதில் அவங்க தலைவி. ஒரு சாதாரண பஞ்சாயத்து தலைவியாக இருந்து எழுத்தாளராக, பேச்சாளராக, முற்போக்கு சக்திகளுக்கு, இடதுசாரி சக்திகளுக்கு, பகுத்தறிவு சக்திகளுக்கு ஆதரவாக பேசியதன் காரணமாக திமுக இன்றைக்குமே அறிவுஜீவிகளை கைவிட்டதில்லை. ஒரு இயக்கம் இன்னைக்கு அறிவுஜீவிகளை கைவிடுதோ அந்த இயக்கம் அழிவு பாதை நோக்கி செல்கிறது. அண்ணாவே அறிவுஜீவி, கலைஞர் அறிவுஜீவி. நம்முடைய தளபதி ஸ்டாலின் சொன்னார், நான் கலைஞர் அளவுக்கு பேச முடியாது, நான் கலைஞர் அளவுக்கு எழுத முடியாது, ஆனால் கலைஞர் அளவுக்கு உழைப்பேண்டார். அதான் கலைஞரோட சொன்னார், உழைப்பு அதான் ஸ்டாலின். அதனால தான் நம்முடைய தளபதி ஸ்டாலின் இன்றைக்கு அறிவுஜீவிகளை மதிக்கின்ற அடிப்படையில் தான் அவங்க கூட கொஞ்சம் மன வருத்தத்தில் இருந்தாங்க. சல்மா கூட கொஞ்சம் இடைப்பட்ட காலத்தில் 2006 இது மருகாபுரி சட்டமன்றத்திலிருந்து தோல்வி அடைந்தாங்க. அவங்களுக்கு கலைஞர் மிகப்பெரிய சமூக நீதி அந்த வாரியத்தில் கூட தலைவியாக போட்டாங்க. அவங்க அமைச்சராக கூட கலைஞர் நினைச்சார். ஏன்னா ஒரு பெண் சக்தி இன்னைக்கு அரசியல் எல்லா தடைகளையும் தாண்டி வர்றது சாதாரண விஷயம் இல்லை. அவங்க ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்து திராவிட மொழி இயக்க குடும்ப பின்னணியை படைத்தவங்க. அவங்க இந்த அளவுக்கு வந்திருக்கிறத கலைஞர் வரவேற்றார். இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்பார்க்காத அளவுக்கு உதயகுமார் மாதிரி நடிகை விந்தியாவுக்கு எதை எதிர்பார்த்தோ, இங்கிட்ட ஒரு பெண் வேட்பாளர், பழைய வேட்பாளர் எதிர்பார்த்தோ, பணமோ காசோ இன்னைக்கு அவங்க வேட்பாளர் தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்படி இல்லை. ஒரு பெண் படைப்பாளி, எழுத்தாளர், அறிவுஜீவி இயக்கம் தான் திமுக. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த சல்மா அவர்களை போட்டிருப்பதை, நியமித்திருப்பதை, வேட்பாளர் அறிவித்திருப்பதை நாடு வரவேற்கிறது, முற்போக்கு சக்தியில் வரவேற்கிறோம். அது மாதிரி வில்சன், தலைவர் கலைஞர் அவர்களுடைய நினைவிட பிரச்சனையிலிருந்து இன்றைக்கு மாநில உரிமைக்காக டெல்லியில் போராடி கவர்னருடைய அதிகாரத்தை குறைத்து மாநில உரிமையை நிலைநாட்டி இருக்கக்கூடிய ராஜ்பவன் முதல் ராஷ்டிரபவன் வரை அதிகார கொழுப்பை குறைத்திருக்கக்கூடிய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய வில்சன் அவர்களுக்கு ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர், அவரும் சிறுபான்மை சமூகம். அவருக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருப்பது மூலம் வழக்கறிஞர் சமுதாயத்திற்கு, திராவிட இயக்கத்திற்கு, மாநில உரிமைக்கு, மொழிக் கொள்கைக்கு, இடஒதுக்கீடுக்கு போராடுகின்ற வழக்கறிஞர்களை நீதிமன்றத்தில் மட்டும் போராடாமல் நாடாளுமன்றத்திலும் போராடுங்கள் என்று திமுக உற்சாகப்படுத்தியிருப்பதை வழக்கறிஞர் சமூகமும் கிறிஸ்துவ சமுதாயமும் சிறுபான்மை மக்களும் வரவேற்கிறார்கள். அது மாதிரி சிவலிங்கம்
அவர் எம்பி வந்து சீட்டே கேட்கல. சேலத்தில் வந்து நம்முடைய வீரபாண்டியாரோட அரசியல் பயணம் பண்ணவர். தொடர்ச்சியாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தளபதி ஸ்டாலின் மீதும் தலைவர் கலைஞர் மீதும் அளவு கடந்த பற்றும் பாசமும் திராவிட இயக்க கொள்கையில் பிடிப்பு கொண்டவர் தான் சிவலிங்கம் அவர்கள். அவருக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவினார். நாடாளுமன்ற தொகுதியில் கூட எதிர்பார்த்தாரு, கடந்த நாடாளுமன்றத்தில் கொடுக்கல. எந்த மன வருத்தம் இல்லாமல் இயக்க பணியாற்றிய ஒரு திமுக தொண்டனை மதிக்கின்ற அடிப்படையில், திமுகவில் கொள்கைவாதிகளை மதிக்கின்ற அடிப்படையில் சிவலிங்கம் அவர்களுக்கு சேலத்தில் வழங்கியிருப்பதன் மூலமாக திமுக தொண்டர்கள் இயக்கம் என்பதை நிலைநிறுத்தியிருக்கிறார். சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவு, திறமையான வழக்கறிஞருக்கு ஆதரவு அடிப்படையில் வில்சன், சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு மட்டுமல்ல, ஒரு பெண் அறிவுஜீவி படைப்பாளி, அவருக்கு ஒரு வாய்ப்பு. இஸ்லாமிய சமூகம் திமுக தொண்டர்களை என்றைக்கும் கைவிடாது, உண்மையாக உழைக்கக்கூடியவர்களை கைவிடாதவர்களுக்கு சிவலிங்கத்துக்கு ஒரு வாய்ப்பு. நம்பிக்கைக்கு விரோதமாக இருக்க மாட்டோம், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியே காட்டுவோம், நாங்கள் என்றைக்கும் நட்பு கருத்தை நீட்டுவோம், நம்பிக்கைக்குரியவர் என்பதை நிலைநாட்டுகின்ற அடிப்படையில் கமலஹாசனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. சிறந்த வாய்ப்பு. அதோடு மட்டுமல்லாமல் எடப்பாடிக்கு ஒரு செக் வச்சிருக்காரு. 5வது வேட்பாளர் திமுக போட்டிருந்தா எடப்பாடிக்கு செக்கு ஒன்று. அவருக்கு 66 பேர் தான், ஒரு எம்பியார்னா 34 பேர் வேணும். இப்போ அவர்கிட்ட ஐயப்பன், ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய ஐயப்பன், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஓபிஎஸ் 4 பேர் ஆதரவு இருந்தால் தான் இன்னொரு எம்பி அவங்க நியமிக்க முடியும். இந்த 4 பேர்கிட்ட போய் காலில் உழுக வைக்க விடாமல் நம்ம தளபதி எடப்பாடி சுயமரியாதையை காப்பாற்றிருக்காரு. எடப்பாடி தான் தளபதி ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லணும். இல்லாட்டி பாஜக போய் காலில் விழுகணும். அங்கே போய் காலில் விழுந்தா அவங்க எங்களுக்கு ஒரு எம்பி சீட்டுன்னு கேட்பாங்க. அதனால் இப்போ 2 எம்பி சீட்டு வந்துடும் எடப்பாடிக்கு. காசு வாங்காமல் வேறு எதுவும் எதிர்பார்க்காம நல்ல ஆளுகளை போடுங்கன்றது என்னுடைய இந்த பேட்டியின் வாயிலாக வேண்டுகோள். தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய அன்பான வேண்டுகோள்ண்டா, தெற்கு சீமையில் தென்பாண்டி மண்டலத்தில் மதுரையிலிருந்து கன்னியாகுமரி முனை வரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உழைத்தவர்கள், உழைத்து ஓடாய் போனவர்கள், தியாகசீலர்கள் ஏராளமானோர் இருக்கிறாங்க. இந்த பக்கம் அதிகமாக ராஜ்யசபா எம்பி சீட்டே வரல. வைகோக்கு கொடுத்தீங்க திமுக இருக்கும்போது. அதுக்கு அடுத்து சங்கரன்கோவில் தங்கவேலு கொடுத்துருக்கீங்க, மண்டபம் காதருக்கு கொடுத்தீங்க, திருப்பரங்குன்றம் கூத்தியாருக்குண்ட அக்கின்ராஜ். இந்த 4 பேரை தவிர திமுக ஆரம்பித்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் தெற்கு சீமையில் மிகவும் குறைவாக தான் இருக்குது. எதிர்வரும் காலங்களாவது தெற்கு சீமையும் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, இந்த 4 ராஜ்யசபையும் சரியான பொருத்தமானவர்களுக்கு பொருத்தமான காலகட்டத்தில் அறிவித்திருப்பதை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நன்றி. நன்றி.